ஃப்ரெஷ் க்ரீமும் மேரிகோல்டு வச்சு திராமிசு செய்யலாமா? வாங்க செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம், அதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச சீஸ் இந்த சீஸோட ரெசிபி டேக் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் பீட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் மிக்ஸியில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த க்ரீமும் ரெடி. இப்போது நான் இந்த கிளாஸில் தான் செட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கப்பில் உங்களுக்கு பிடிச்ச காஃபி பவுடர், அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மேரிகோல்டு அந்த காஃபியில் டிப் பண்ணிவிட்டு அடியில் ஒரு லேயர் செட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச க்ரீமையும் மேலே இது பண்ணிவிட்டு அதே மாதிரி லேயர் பை லேயர் அடுக்கிக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், திராமிசுவும் ரெடி. ஃபைனலாக கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொக்கோ பவுடரோட காஃபி பவுடரையும் சேர்த்து கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த திராமிசுவை ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். இதுதான் நான் ஆல்ரெடி செஞ்சது. ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது என்னென்னத்தையோ போட்டு பண்ணேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, பால் பவுடர், அந்த பாலாடை, என்னென்னத்தையோ போட்டு பண்ணேன். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்க்ரீடியன்ஸ்லாம் மறந்து போச்சு. ஸோ அதனால் புதுசாக ஃப்ரெஷ் க்ரீமு, இந்த மாஸ்கோபனி சீஸ் எல்லாமே வீட்லேயே நாமளே ரெடி பண்ணி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான், சும்மா ஒன்றும் சொல்லலை, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த திராமிசுவை டேஸ்ட் பண்ணிடலாமா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க.